36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். தேர் அப்படின்னாலே கோயிலுக்கு ரொம்ப அழகு. கோயில்னா கோபுரம் அழகு, மதில் அழகு, தேர் அழகு. அதுவும் திருவாரூர் தேர் அப்படின்னாலே உலக பிரசித்தி. அப்போ அந்த தேரே ரொம்ப பிரம்மாண்டம், கொண்டாட்டம். ஊர் கூடினால்தான் தேர் இழுக்க முடியும். இதனால தான் நம்முடைய முன்னோர்களும் அருளாளர்களும் தேர் அப்படின்ற ஒரு விழாவையே உருவாக்கினாங்க. ஏன், பணக்காரர்கள் மட்டும் இல்லை, ஏழைன்னு இல்லை, எந்த பிரிவினர்னு இல்லை, எல்லாரும் பக்தர்கள் அப்படின்ற ஒரு பொதுவான அடிப்படையில் சேர்ந்து இழுத்தாதானே தேர் நகரும். அப்போ அங்கே பக்திக்கு மட்டும்தான் இடம். அப்படிப்பட்ட ஒரு தேரை தான் அடியேன் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அது எந்த தேர்? வீட்டில் காருக்கே பார்க்கிங்க்கே இடம் இல்லை, தேருக்கு எங்கே இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர் இதுக்கு பேர் ரத பந்தம். இது ஒரு புதுமையான உறவுன்னு வச்சுக்கலாம். ஒரு உண்மை என்னன்னா, எந்த உறவுமே நம்ம பிறந்தது முதல்ல கடைசி மூச்சு வரைக்கும் வருமானா வராது. அப்பா அம்மா ஒரு வயது வரை தான், குழந்தைங்க அவர்களுக்குன்னு ஒரு சிறகு முளைக்கிற வரைக்கும் தான். அப்போ எந்த ஒரு பந்தம் என்னோட எப்பொழுதும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணையும் தொழும் தெய்வமும் அப்படின்னு இந்த இறைவன் மட்டும்தான் என்னோட வருவார். அதுவும் வியாசர் மகாஸ்காந்தம் எழுதும் பொழுது சொல்கிறாரு, கலியுகத்திற்கான தெய்வம் கந்தப்பெருமான். இந்த முருகன் தான் எனக்கு எப்பொழுதும் துணைக்கு வருவான். திருத்தணி முருகனை சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், திருத்தணி முருகன் வழித்துணைக்கு வருவான். திருத்தணி முருகன் மட்டுமா, முருகனே என்னோடு இருப்பான். அதற்காக பாம்பன் சுவாமிகள் சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்து பல அற்புதங்கள் புரிந்த பாம்பன் சுவாமிகள் கொடுத்த ஒரு பந்தத்தை இன்று அடியேன் பலருக்கும் அறிமுகப்படுத்த போகின்றேன். ஏன் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லலைன்னா, முருக பக்தர்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு இன்னும் இது தெரிய வரணும். ஏன், அருணகிரி ஆகட்டும், பாம்பன் சுவாமிகள் ஆகட்டும், எடுத்த எடுப்பிலேயே இறைவனையும் பார்த்தாச்சு, பேரானந்தத்தையும் அனுபவித்தாயிற்று. ஆனாலும் அவர்கள் இன்னும் வாழறாங்க. ஏன், இறைவ தரிசனத்துக்கு பிறகும் அவர்கள் சில காலம் வாழ்ந்தது நமக்காக. எப்படி, நாங்கள் எப்படி இறைவனை பார்த்தோம் தெரியுமா, அது மாதிரி சில விஷயங்களை சொல்கிறேன், இதை முயற்சி பண்ணால் நீங்களும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு வழிகாட்டுதலுக்காக அவர்கள் வாழ்ந்தார்கள். நிறைய பந்தங்களை சொல்கின்றார் இந்த பாம்பன் சுவாமிகள். மயூர பந்தம்னு உண்டு, கமல பந்தம்னு உண்டு, அதுபோல ரத பந்தம்னு ஒன்று உண்டு. இதை நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்லலாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலிருந்து ஒரு 600 ரூபாய் வரைக்கும் ஸ்டிக்கர் வடிவிலையும் இருக்கும், பட வடிவிலையும் இருக்கும். அதனால் இதை கிடைக்கிறதும் ரொம்ப ரொம்ப எளிது. சரி, இதை நான் வாங்கி என்ன பண்ணலாம்? வீட்டு வாசல்லையோ அல்லது எனது 2 சக்கர அல்லது 4 சக்கர ஊர்திகளிலேயோ ஒட்டிக்கலாம். இன்றைக்கும் நம்ம முருகரை நினச்சிண்டே போனால் ஒரு காருக்கு பின்னாடி ஒரு வேல் பார்க்கறது அபூர்வம் இல்லையே. முருகரை நினைப்போம், நிறைய 4 சக்கர வாகனங்கள்லாம் பின்னாடி வேலை ரொம்ப அழகாக ஒட்டியிருக்காங்க பக்தர்கள். அது மாதிரி இந்த ரத பந்தத்தை நாம் ஒட்டி கொள்ளலாம். இதனுடைய பயன்தான் என்ன? விபத்து ஏற்படாது. ஏன், வாழ்க்கையில் நம்முடைய உயிர் எவ்வளவு முக்கியம். ஆனால் ஒரு நிமிஷம், ஒரு நொடியில் ஏதாவது ஒரு துர்மரணமோ அகால விஷயங்களோ நடந்தால் அந்த இழப்பை நம்மால் சரி கட்ட முடியுமானா முடியாது. அதனால் எந்த ஒரு இடத்துக்கு நாம் கிளம்பும் பொழுதும் வேலும் மயிலும் துணை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். என்னுடைய தோழி ஒருத்தங்க இருப்பாங்க, ரொம்ப சுவாரஸ்யமான முருக பக்தர். 2 சக்கர வாகனத்தை எடுக்கும் பொழுதே அந்த வண்டியை ஆன் பண்ணிடுவாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, முருகா ஏறிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுக்குள்ள முருகனே அவர்களோடு பயணிப்பதாக ரொம்ப பாதுகாப்பான பயணம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பக்தி நிலை. இதை விமர்சனமாக சொல்லக்கூடாது, அவர்களோட இடத்துல அனுபவிச்சாதானே அவர்களுடைய அந்த இறை அனுபவம், இறையினுடைய நெருக்கம் நமக்கு தெரியும். நம்ம என்ன சொல்லுவோம், ஏதாவது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் பொழுது என்ன சொல்லுவோம், யாராவது ஒரு பெரிய மனுஷங்களோட லிங்க் கிடச்சா நல்லாயிருக்கும். அந்த லிங்க்குன்ற வார்த்தையை இப்போ ரொம்ப நிறைய நம்ம எல்லாருமே பிரயோகிக்கிறோம். அது மாதிரி பாம்பன் சுவாமிகள் தன்னுடைய வாழ்நாளில் தரிசித்த
முருகப்பெருமான் என்ற பெரிய கடவுளின் லிங்கை நமக்கு இந்த ரத பந்தத்தின் மூலமாக கொடுக்கின்றார். இந்த ரத பந்தம் என்பது அப்படியே ரத வடிவத்தில் தமிழ் எழுத்துக்களை ரொம்ப அழகா அடுக்கிறாரு. இதுக்கு ஒரு அழகான துதியும் கொடுக்கிறார். இந்த துதியை சொல்லிட்டு நம்முடைய வாகனங்கள்ல இதை ஒட்டிட்டு கிளம்பினோம் என்றால் கண்டிப்பாக முருகனுடைய அருளால் அது பாதுகாப்பான பயணமாக இருக்கும். எந்த ஒரு ஆபத்தும் வராது, விபத்துக்களும் வராது. அந்த ரத பந்தம் எவ்வளோ அழகா தமிழை பிரித்து படிக்கணும் தெரியுமா? அருணகிரியாராகட்டும், பாம்பன் சுவாமிகளாகட்டும், இவர்களுடைய தமிழை நாம் பிரித்து அழகாக ஒழுங்காக படித்தாலே அது நாக்கிற்கான உடற்பயிற்சி. அதை எப்படி படிக்கணும் அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இருள் பொருதா அம்பல சித்தென்னும் முருகானி டிருவிண்ணோர் தேடு மருந்தே மான் பொருவாச்சீர் தேசும் தரு செந்தினரு தீர்த்த விரலோங்கு சிதாவா சிறந்தமாவின் பருள். இதுதான் இதை படிக்கும் முறை. பூத இருள் ஒரு சிறிதும் அணுகாத சிற்றம்பலம் என்னும் பெருவழியில் ஒளிரும் ஞானத்து அழகே முருகப்பெருமானே. செல்வ வளம் பெருகும் தேவலோகத்தில் வாழும் தேவர்கள் கூட உன்னை தேடி காண வருகிறார்கள். அவர்களுக்கு நீதான் அமுதம். நிகரற்ற சீர்மையும் மாட்சிமையும் மிக்க ஒளி நிலையை தரும் செந்திலம்பதியில் எழுந்தருளும் செந்தில் ஆண்டவனே, புண்ணியவனே, தெய்வங்கள் அனைத்திற்கும் மிகையானவனே, தலைவனே, என் முன் எழுந்தருள் சிறந்த பேரின்பத்தை வழங்கி அருள். என்ன அழகா ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸோட, அதாவது சிற்றம்பலம், சித் அம்பலம்ன்ற பெருவழியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கூட இருளுக்கே இடம் இல்லாத இடத்துல இருக்கக்கூடிய ஒளிமிக்க முருகனே, தேவர்கள் வணங்கும் மன்னவனே, நீ எப்பொழுதும் என் கூட இருக்கணும் அப்படின்னு பாம்பன் சுவாமிகள் திருவாயால் வந்த ஒரு அற்புத மந்திரம் இது. இதை நாம கூட இப்படி சொல்லிக்கலாமே? இல்லை, சில அக்ஷரங்கள் தமிழ் எழுத்துக்களுக்கு சக்திகள் உண்டு. அந்த சக்தி மிக்க எழுத்துக்களை கொண்டு அழகா பூ மாதிரி ஒரு மாலை மாதிரி கோர்த்து இந்த எழுத்துக்களை ரதத்தில் பதிச்சிருக்கார் பாம்பன் சுவாமிகள். இதில் ஆரம்பிக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களும் ரதத்தோட கீழ்ப்பகுதியிலேருந்து வரும். இதை பார்க்கும் பொழுது இறைவனை பாதத்திலிருந்து சிரசு வரை அப்படியே பாதாதி கேசமாக தரிசிக்கும் முறையில் தமிழ் எழுத்துக்களை ரதத்தில் பொருத்தி மேலான பொருள் கொடுக்கும் அழகான ஒரு விஷயத்தை பாம்பன் சுவாமிகள் கொடுத்திருக்கார். அதனால் முருக பக்தர்கள் இதை படிக்கலாம். படிக்கிறதுக்கு கடினமா? கண்டிப்பா இந்த ரத பந்தத்தை நம்முடைய இல்லத்திலோ வீட்டு வாசலிலோ வாகனங்களிலோ பொழுது அதற்கான பலன், அதற்கான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ நமக்குள்ள நிறைய நெகட்டிவிட்டி, நம்மளை சுற்றியும் நிறைய நெகட்டிவிட்டி. இதை தீர்ப்பதற்கு இந்த கலியுகத்தில் முருகன் அருளே நமக்கு துணை நிற்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா, ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ், ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.